வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசியை பற்றி. அதாவது நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க நமக்கே தெரியாமல் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் முழுசாக சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மிதுன ராசிக்காரங்க அப்படின்னாலே வாழ்க்கைனா பேசுகிறதுல பழகிற வட்டத்தில் தான் ஓடும். எங்கே போனாலும் சீக்கிரம் ஒத்து போகக்கூடிய தன்மை, எல்லார்கிட்டேயுமே பழகிற குணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இந்த குணம்தான் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் ஆபத்துக்கும் கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. மிதுன ராசிக்காரங்களை அழிக்க வரவங்க வெளியில் எதிரியாக இருக்க மாட்டாங்க. அவங்க உங்கள் கூடயே இருக்கக்கூடிய அன்றாட பேச்சுக்குள்ளேயே இருக்கவங்களாக தான் இருப்பாங்க. இப்போது இந்த ராசிக்காரங்களை அழிக்க வர நபர் யார் அப்படின்னா, உன்னோட பேச்சை உன் எதிராக திருப்புறவன் தான். நீ சொன்னதை திருச்சி சொல்கிறவன், உன் வார்த்தையை வேற அர்த்தத்துக்கு கொண்டு போகிறவன், நீ இப்படிதான்னு சொன்னான்னு சொல்லி குழப்பம் உருவாக்குறவன். மிதுன ராசிக்காரங்க பேசுறதுல சுதந்திரம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதையே அவன் ஆயுதமாக மாற்றிடுவான். இப்போது இந்த நபர் உன்னுடைய நெருங்கிய வட்டத்தில் இருப்பான். நண்பனாக இருக்கலாம், வேலைக்குள்ளே கூட இருக்கிறவனா இருக்கலாம், குடும்பத்தில் ஒருத்தனா கூட இருக்கலாம். அவன் உன்னை நேரடியாக தாக்க மாட்டான், உன்னை பேச வைப்பான். நீ பேசின எல்லாத்தையுமே நினைவில் வச்சுக்கிட்டு சரியான நேரத்தில் தவறான இடத்துல பயன்படுத்திடுவான். அதனால தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை சண்டையால் வராது, பேச்சால் வரும். இந்த மர்ம நபர் தான் உன்னை குழப்பறதுல கெட்டிக்காரங்களாகவும் இருப்பாங்க. ஒரே விஷயத்துக்கு 2 விதமான தகவலை உன் காதில் போட்டுருவாங்க. அவன் உன்னை பற்றி இப்படி சொன்னான்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட இவன் இப்படிதான்னு சொல்லி நடுவுலையே நீ மாட்டிக்குவ. மிதுன ராசிக்காரங்க சமாதானம் செய்ய நினைக்கிறவங்களா தான் இருப்பீங்க. ஆனால் இங்கே சமாதானம் செய்ய போய் நீயே சந்தேகத்துக்குள்ளே மாட்டிக்குவ. இப்போது மிதுன ராசிக்காரங்களை அழிக்க வரக்கூடிய நபர் யார் அப்படின்னா, உன்னோட ரகசியத்தை கேட்டு ரசிக்கிறவன் தான். உன்னோட கஷ்டத்தை கேட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி நடிப்பான். ஆனால் அதையே இன்னொருத்தர்கிட்ட சுவாரஸ்யமாக சொல்லுவான். உன் வாழ்க்கை அவனுக்கு கதையாக மாறும். நீ நம்பி சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உனக்கு எதிரான ஆயுதமாக மாறும். அந்த நபர் தான் உன்னை கீழே தள்ளுற அடையாளம் என்ன அப்படின்னா, நீ பேசின பிரச்சனை, பேசலைன்னா சந்தேகம், இந்த நிலைக்கு கொண்டு போவான். நீ அமைதியாக இருந்தால் இவனுக்கு ஏதோ உள்நோக்கம்னு சொல்லுவான். நீ வெளிப்படையாக பேசினா வாயாடின்னு சொல்லுவான். எதை செஞ்சாலுமே நீ தப்பானவனா தெரிகிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவான். மிதுன ராசிக்காரங்க உன்னை அழிக்க வர மர்ம நபர் தெளிவாக யாருன்னு உன் நம்பிக்கையை வச்சு தகவலை சேகரிக்கிறவனா இருப்பான். அதை திரிச்சு பரப்புறவன் தான். அவன் உன்னை வெறுக்க மாட்டான், ஆனால் உன் அமைதியை விரும்பவும் மாட்டான். உன் வாழ்க்கையில் குழப்பம் இருந்தாதான் அவனுக்கு வேலையே இருக்கும். அந்த நபர்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி எல்லாத்தையும் சொல்லாமல் இருக்கிறது தான். இப்போது உன் பேச்சுக்கு ஒரு எல்லை வெய்யி. எல்லார்கிட்டையும் கேட்குறாங்கன்னு நினச்சி விளக்கம் கொடுக்க வேண்டாம். மிதுன ராசிக்காரங்க பேசாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும். உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு தெரியணும் அப்படின்னா அதை எங்கே வேண்டுமானாலுமே வீசக்கூடாது. கடைசியாக ஒரு விஷயம், மிதுன ராசிக்காரங்க யாராலையுமே அடக்க முடியாது, ஆனால் அவங்கள குழப்பவும் முடியும். உன்னை குழப்பறவன் தான் உனக்கு உண்மையான எதிரியாகவும் இருப்பான். உன் மனசு தெளிவாக இருந்தால் அவன் விளையாட்டு தானாகவே முடிஞ்சு போயிடும். மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் உன்னை அழிக்க வரக்கூடிய நபர் அதிகம் பேசாதவன் கிடையாது. ரொம்ப பேசுவான், ஆனால் அவன் பேசுறது உண்மைக்காக இல்லை, தகவலை சேர்க்கறதுக்காக தான். உன்னோட தினசரி விஷயங்களையும், நீ யார்கிட்ட பேசுகிற, யார்கிட்ட சண்டை போடுற, யார்கிட்ட நெருக்கமாக, இதெல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்க செய்தியாக தான் இருக்கும். அவன் உன் வாழ்க்கையவே வாழவும் விடவும் மாட்டான். ஆனால் உன் வாழ்க்கையை கணக்காக வச்சுருப்பான். இதுதான் அவனுக்கு ஆபத்துக்கு காரணம்னு சொல்லலாம். இந்த நபர் தான் உன்னை குறை சொல்லி அழிக்க மாட்டான், உன்னை நல்லவன்னு காட்டி அழிப்பான். இவன் ரொம்ப நல்லவன், அதனால தான் எல்லாரும் அவனை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லுவான். கேட்குறவங்களுக்கு இது ஆதரவாக தோணும், ஆனால் உண்மையிலேயே அது உன்னோட பலவீனமாக காட்டுற வார்த்தையாக தான் இருக்கும். மிதுன ராசிக்காரங்க இதை ஆரம்பத்திலே கவனிக்க மாட்டாங்க, ஏன்னா அவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மிதுன ராசிக்காரனை அழிக்க வரவன் எப்போவுமே நடுவில் நிற்கிறவனா இருப்பான். 2 பேருக்குள்ளே நேராக பேச வேண்டிய விஷயத்த அவன் மூலமாக போக வைப்பான். நீயே போய் கேளுன்னு சொல்ல மாட்டான், நான் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லி நடுவில் இருக்கக்கூடிய விஷயத்த மாற்றிடுவான். இதனால் நீ யார்கிட்டையுமே நேராக பேச முடியாத நிலைக்கு போயிடுவ. இதுதான் அவனுடைய வெற்றிக்கு முதல் காரணமாகவே இருக்குது. இந்த நபர் உன் சிரிப்பை கூட சந்தேகமாக மாற்றுவான். நீ ஜாலியாக பேசின அப்படின்னா இவன் சீரியஸாக எதையுமே எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவான். நீ அமைதியாக இருந்த அப்படின்னா இவன் ஏதோ மனசில் வச்சுட்ருக்கான்னு சொல்லுவான். மிதுன ராசிக்காரங்க எப்படி இருந்தாலுமே அவன் சொல்கிற கதையால் நீ தவறானவனாகவே காட்டப்படுவ. மிதுன ராசிக்காரங்க அழிக்க வரக்கூடிய நபர் உன் பேரில் பேசி உன்னை
சிக்க வைக்கக்கூடியவனாக இருப்பான். நீ இப்படிதான்னு சொன்னால் இப்படி தான் சொன்னேன்னு சொல்லி நீ சொல்லாத வார்த்தையும் உன் வாயிலேயே போட்டு பேசுவான். நீ மறுத்த அப்படின்னா இப்போ மாற்றி சொல்கிறான்னு இன்னும் குழப்பத்தை உருவாக்கிடுவான். இதனால் நீ விளக்கம் கொடுக்க கொடுக்க சிக்கல் பெருசாக தான் ஆகிட்டு இருக்கும். இந்த நபரை அடையாளம் காணக்கூடிய மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னா, அவன் இல்லாத இடத்துல அமைதி இருக்கும். அவன் வந்தால் மட்டும்தான் பேச்சு, குழப்பம், செய்தி, சந்தேகம் எல்லாமே அதிகரிக்கும். அவன் இல்லாதனால தான் உன் மனசு லேசாக இருக்கும். இது மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய சின்ன சின்ன சைகையாக தான் இருக்கும். மிதுன ராசிக்காரங்க உங்களை அழிக்க வர்றாங்கன்னு யாருன்னு இப்போது ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, உன்னுடைய பேச்சை திரட்டி திரிச்சு பரப்புற செய்தி தூதனாக தான் இருப்பான். அவன் நண்பன் மாதிரி இருப்பான், ஆனால் நண்பன் கிடையாது. அவன் பகைவன் மாதிரி தெரிய மாட்டான், ஆனால் அவன் தான் உன்னோடக்கு அமைதிக்கு பகைவனாக இருப்பான். இந்த நபர்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி, நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது. எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவனுக்கு வேலை கிடைக்கும். நீ குறைச்சி பேச ஆரம்பித்தா அவன் கதைக்கு எரிபொருள் கிடைக்காது. அப்போது அவன் தானாகவே காணாமல் போயிடுவான். கடைசியாக நினச்சிக்கோ, மிதுன ராசிக்காரனுக்கு பிரச்சனை வர்றது பகையால் இல்லை, தகவலை கட்டுப்படுத்தினா உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நீ அவங்ககிட்ட எதுவுமே நீ ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது. இது உன்னோட வேலை இடத்துல இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம், கூடவே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தராக இருக்கலாம். மிதுன ராசிக்காரங்களை அழிக்க வரக்கூடிய நபர் முதல்ல யார் அப்படின்னா, எல்லாத்துக்கும் நடுவில் தலையிடுற ஆள் தான். அவன் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பான். யாராவது உன் கூட நேராக பேச வந்தாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுவான். அவனுக்கு தேவை அப்படிங்கிறது தீர்வு இல்லை, அவனோட முக்கியத்துவம். மிதுன ராசிக்காரங்க சுதந்திரமாக பழகிறவங்க. அதனால் இந்த மாதிரி ஆள் உன் வாழ்க்கையில் இருந்தா அப்படின்னா உன் இயல்பு மெதுவாகவே சுருங்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வகை மர்ம நபர் யார் அப்படின்னா, உன்னோட விஷயத்தை சேகரிக்கிறவங்க. நீ எதையாவது சொன்னால் கவனமாக கேட்பான், மறுநாள் அதையே வேற ஒருத்தர்கிட்ட வேற மாதிரி சொல்லிடுவான். அவன் பொய் சொல்ல மாட்டான், ஆனால் முழு உண்மையும் சொல்லவும் மாட்டான். கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் குறைச்சி பேசுவான். இதனால் நீ சொல்லாத விஷயத்துக்கே நீ பொறுப்பு ஏற்றுக்குவ. இது மிதுன ராசிக்காரங்களுக்கு அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விளையாவே இருக்குது. இப்போது 3வது வகை மர்ம நபர் உன்னை போட்டியாக நினைக்கிறவங்க. நீ பேசுகிறதுனால எல்லாருமே உன்னை கவனிக்கிறாங்கன்னு அவனுக்கு உள்ளுக்குள்ளே கோபமும் பொறாமையும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த கோபத்தை அவன் சிரிப்பால் மறைப்பான். நீ ரொம்ப பேசுகிறன்னு சும்மா சொல்கிற மாதிரி சொல்லுவான், ஆனால் பின்னால் இவன் நம்பகமே இல்லாமல் விதையை விதைப்பான். உன்னோட திறமை அவனுக்கு பயத்தை கொடுக்கும். அதனால் உன்னோட பெயரை மெதுவாக கெடுக்க முயற்சி பண்ணுவான். 4வது வகை மர்ம நபர் உன் பெயரில் முடிவு எடுக்கிறவன் நீ இப்படி தான் நினைப்பன்னு சொல்லி நீ சொல்லாமலேயே உன்னோட சார்பில் பேசுவான். ஆரம்பத்தில் இது உதவியாக தோணும், ஆனால் காலம் போக போக உன்னுடைய கருத்தையே சொல்ல முடியாத நிலைமைக்கு போவ. மிதுன ராசிக்காரங்க பேச முடியாமல் ஆன மனசுக்குள்ளே கொதிச்சுக்கிட்டு இருக்க நிலை வந்துச்சு அப்படின்னா அதுதான் அவனுடைய பெரிய வெற்றியோட அடையாளமாகவும் இருக்கும். இந்த எல்லா வகையிலையுமே ஒரே ஒரு பொதுவான விஷயம் இருக்குது. இந்த மர்ம நபர் உன்னை நேரடியாக காயப்படுத்த மாட்டாங்க, உன்னை குழப்புவாங்க. நீ யாரையாவது நீயே சந்தேகப்பட வைப்பாங்க. நான் தப்பாக பேசிட்டேனா, நான் இப்படி இருக்கக்கூடாதான்னு உன்னைவே யோசிக்க ஆரம்பிக்க வச்சுருவாங்க. அவன் வேலை பாதியோட முடிஞ்சிடும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் உன்னை அழிக்க வரக்கூடிய ஒரு மர்ம நபர் யாருன்னு சொல்லணும் அப்படின்னா, உன் பேச்சை தன் பயனுக்காக பயன்படுத்தக்கூடிய நடுவில் நிற்கிற தகவலை திரிச்சு பரப்புற ஒரு ஆள் தான். அவன் உன்னை வெறுக்கிறதுனால கிடையாது, உன்னை கட்டுப்படுத்த முடியாதனால இப்படி செய்யறான். இந்த நபர்கிட்ட இருந்து தப்பிக்க மிக முக்கியமான வழி என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும் உடனே ஒரு பதில் சொல்லாத, எல்லாருக்கும் விளக்கத்தை கொடுக்காத, உன் வார்த்தைக்கு மதிப்பு இருந்தாதான் அதுக்கு பலமே. நீ அமைதியாக தெளிவாக பேச ஆரம்பித்தா அவன் தானாகவே பின்னாடி போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தேவை உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய குழப்பம் தான். கடைசியாக நீ நினச்சிக்கணும், மிதுன ராசிக்காரங்க யாராலுமே அடக்க முடியாது, ஆனால் அவங்கள சுற்றி சத்தம் உருவாக்க முடியும். அந்த சத்தத்தை உருவாக்குறவன் தான் உன்னுடைய மறைமுக எதிரியாக இருப்பாங்க. அதனால் இனி யாரையுமே நம்பாமல் உன்னோட வழியில் நீ போய்கிட்டே இருக்கணும். எதுவாக இருந்தாலும் நீ டைரெக்டாக ஒருத்தவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா நீங்களாகவே அதை டைரெக்டாக சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ஒரு தனித்துவமும் உங்களுக்கான ஒரு வெற்றியும் அது உங்களுக்கே கிடைக்கும். இல்லை அப்படின்னா உன் கூட இருக்கக்கூடிய நண்பருக்கு மட்டுமே அது கிடைக்கும். அதை நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டு இருந்த அப்படின்னா இனி உங்கள் லைஃப்பில் எப்பொழுதுமே வெற்றி மட்டும்தான் நிலச்சிருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள், மாதங்கள், வாரங்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையானதாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். மறக்காமல் நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.